வெண்ணிலாவோட அப்பா சேகர் வெண்ணிலா கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசுறாரு. என்னம்மா வெண்ணிலா, உனக்கு இந்த கல்யாணம் பிடிச்சிருக்குல்ல? எதுவா இருந்தாலும் அப்பா கிட்ட சொல்லுமா, உன் விருப்பம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஆமாப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க சொன்னா நான் கேட்பேன்ப்பா. எனக்கு உங்க விருப்பம் தான் என் விருப்பமும். சரி சரி, இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? அடுத்து என்ன பண்ண போறோம்? நிறைய கல்யாண வேலை இருக்கு, அத பத்தி சொல்லுங்க. ஆமா லட்சுமி, நீ சொல்றது கரெக்ட் தான். ஒன்னா ஆரம்பிக்கணும். முதல்ல நம்ம கல்யாண ட்ரெஸ்ஸை பத்தி பேசலாம். அப்பா அப்பா, எனக்கு கல்யாணத்துக்கு லெஹெங்கா வேணும்பா. வெண்ணிலா லெஹெங்கா ட்ரெஸ் கேட்டதும் அனு அவளை இப்படி கிண்டல் பண்ணா. என்னது, உனக்கு லெஹெங்காவா? உனக்கெல்லாம் லெஹெங்கா கிடைக்காது, சைஸே ஃபர்ஸ்ட் இருக்காது. போய் ஒழுங்கா புடவை கட்டிக்கோ. அப்பா பாருங்கப்பா, இவளை எப்படி சொல்றான்னு. அனு, நீ அமைதியாயிரு. முதல்ல நம்ம கடைக்கு போய் ட்ரெஸ்ஸை முடிவு பண்ணிக்கலாம். எல்லாரும் வாங்க, ட்ரெஸ் எடுக்க கிளம்பலாம். சேகர் குடும்பம் எல்லாரும் கிளம்பி ட்ரெஸ் எடுக்க வந்தாங்க. ஏப்பா தம்பி, நாங்க கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம். நீ நல்ல ட்ரெஸ்ஸா காட்டுப்பா. அப்படியே என் பொண்ணு கேட்குற லெஹங்கா ட்ரெஸ்ஸா காட்டுப்பா. இங்கே பாருங்க சார், இது எல்லாமே லெஹங்கா செக்ஷன் தான். இதில் நிறைய மாடல்ஸ்லாம் இருக்கு. மேரேஜுக்கு போட்டிருக்க மாதிரி நிறைய மாடல்ஸ்லாம் இருக்கு. எது வேணுமோ பாருங்க சார். அண்ணா, எனக்கு பிங்க் கலர்ல 5XL லார்ஜ் சைஸ் லெஹங்கா காட்டுங்கண்ணா. நிறைய ஸ்டோன்ஸ் வச்சிருக்கணும். கடைக்காரர் கொஞ்ச நேரம் இப்படி யோசிச்சு பார்த்துட்டு சொல்றாரு. மேடம், லாஸ்ட் சைஸே XXL தான் மேடம். உங்க சைஸுக்கு என் கடையில் லெஹங்கா இல்லை மேடம். சாரி மேடம். பாத்தியா, உன் சைஸ்க்குலாம் லெஹங்கா கிடைக்காதுன்னு சொன்னல வீட்லயே. நல்லா தின்னு தின்னு பண்ணி மாதிரி இருந்தா எப்படி கிடைக்கும்? போ போ, ஒழுங்கா புடவே சுத்திக்கோ உன் கல்யாணத்துக்கு. அனு சொன்னதை கேட்டு வெண்ணிலாக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. ஏ அனு, நீ வாயை மூடு. என் பொண்ணுக்கு இந்த கடையில் தான் என்ன, வேற கடையில போய் நான் வாங்கி தருவேன். வெண்ணிலா, நீ வாமா, நான் வேற கடைக்கு போலாம். சேகர் வேற ஒரு கடைக்கு போய் வெண்ணிலாவோட சைஸ்க்கு ட்ரெஸ் கேக்குறாரு. ஆனா அந்த கடையிலயும் அவ சைஸ்க்கு ட்ரெஸ் கிடைக்கல. எனக்கு லெஹங்காவே வேணாம்பா, நான் புடவையே கட்டிக்கிறேன். வாங்கப்பா, வீட்டுக்கு போகலாம். வெண்ணிலா கிளம்பி சோகமா வீட்டுக்கு வரா. நீ சோகமா இருக்காதம்மா, ட்ரெஸ் தானே, விடுமா, பார்த்துக்கலாம். நீ இப்படி சோகமா இருக்கிறது எனக்கு பிடிக்கலம்மா. நீ எங்கன்னா வெளியே போயிட்டு வரியா? அப்பா சொன்னதை கேட்ட வெண்ணிலா கடைக்கு போக வீட்ல இருந்து கிளம்பி வெளியே வரா. அப்போ ரோட்ல ஒரு ஸ்கூல் பையன் கால் தடிக்கு கீழே விழுறத பாக்குறா. ஐயோ, பார்த்து கவனமா வரக்கூடாதப்பா, இப்ப பாரு அடிபட்டுடுச்சு. வெண்ணிலா அந்த பையனுக்கு மருந்து போட்டு ஹெல்ப் பண்றா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா, ஹெல்ப் பண்ணதுக்கு. நீங்க எங்க வீட்டுக்கு வரணும். எங்க அம்மா கிட்ட உங்களை பத்தி நான் சொல்றேன். வெண்ணிலா அடிபட்ட பையனோட அவன் வீட்டுக்கு போறா. அடே, என்னடா ஆச்சு? இப்படி அடிபட்டிருக்கு, நீங்க யாருங்க? நடந்த எல்லா விஷயத்தையும் வெண்ணிலா ஹெல்ப் பண்ணதையும் அவங்க அம்மா கிட்ட சொல்றான். ரொம்ப நன்றிமா, என் பையனுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டு வீடு வரைக்கும் வந்து விட்டுருக்கீங்க. நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. பரவாயில்லக்கா, பையனை பத்திரமா பாத்துக்கோங்க, நான் கிளம்புறேன். வெண்ணிலா சோகமா இருக்கிறத அந்த பையனோட அம்மா வெண்ணிலா கிட்ட அத பத்தி கேக்குறாங்க. ஏமா சோகமா இருக்கீங்க? என்கிட்ட சொல்லுங்க, என்னால முடிஞ்ச ஹெல்ப்ப நான் பண்றேன். வெண்ணிலா நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்றா. தனக்கு லெஹங்கா கிடைக்காத விஷயத்தையும் சொல்றா. இவ்வளவுதானாமா? நானும் டெய்லர் தான், நீ கவலைப்படாத. நீ உனக்கு எப்படி ட்ரெஸ் வேணுமோ அளவு மட்டும் கொடுத்துட்டு போ. 2 நாள் அப்புறமா என்ன வந்து பாருங்க. வெண்ணிலா தன்னோட ட்ரெஸ் எப்படி வேணும், அதோட சைஸ் அளவெல்லாம் அவங்க கிட்ட சொல்லிட்டு போயிட்டா. 2 நாள் அப்புறமா வெண்ணிலா அந்த பையன் வீட்டுக்கு போனா. அப்போ அங்க வெண்ணிலாக்கு பிடிச்ச மாதிரியே லெஹங்கா அந்த அக்கா வெண்ணிலா ஆசைப்பட்ட மாதிரியே தச்சு வச்சிருந்தாங்க. வெண்ணிலா லெஹங்காவை பார்த்தது ரொம்ப சந்தோஷப்பட்டா. அவங்களுக்கு நன்றியும் சொன்னா. நீ இங்கேயே போட்டு பாருமா, அளவு தப்பா இருந்தாலும் நான் புடிச்சு தரேன். வெண்ணிலா அந்த லெஹங்காவை போட்டு பார்த்தா ரொம்ப அழகா ஃபிட்டா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷப்பட்டா. அக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நான் எங்கேயுமே லெஹங்கா கிடைக்காதுன்னு கவலைப்பட்டேன், ஆனா நீங்க அழகா தச்சு கொடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றிக்கா, இதை நான் மறக்கவே மாட்டேன். நீங்க கண்டிப்பா என் கல்யாணத்துக்கு வரணும். ஒரு நாள் அனு வெண்ணிலா கிட்ட போய் சண்டை போடுறா.
வெண்ணிலா ஓவரா பண்ணாத, ட்ரெஸ் எல்லாம் செட் ஆயிடுச்சுன்னு. உன்னை விட என் ட்ரெஸ் தான் நல்லா இருக்கு, நீ போடு, நல்லா டேங்கர் லாரிக்கு லெகங்கா போட்ட மாதிரி இருப்ப. அனு, இப்ப எதுக்கு ஓவரா பேசுற? எனக்கு நல்லா தான் இருக்கும் ட்ரெஸ் எல்லாம். பார்க்கலாம் பார்க்கலாம் யார் ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு. அனு வெண்ணிலாவை திட்டிட்டு அங்கிருந்து வெளியே வந்தா. அப்போ அனுவோட வீட்டுக்கு அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்தாங்க. அனு, எப்படி இருக்க? உங்க அக்கா கல்யாண வேலைலாம் எப்படி போகுது? நான் நல்லா இருக்கேன்டி. அவளுக்கு என்ன, அவ கல்யாண வேலைலாம் நல்லா தான் போகுது. அப்புறம் என்ன, ஏதாவது பேச்சுலர்ஸ் பார்ட்டிலாம் எதுவும் இல்லையா உங்க அக்கா கல்யாணத்துக்கு? அவளுக்குலாம் கல்யாணமே அதிகம், இதுல அவ மூஞ்சிக்கு பேச்சுலர் பார்ட்டி வேற. உங்க அக்காவுக்கு வேணானா என்னடி, நம்ம அவங்க பேரை சொல்லி ஜாலியா பார்ட்டி பண்ணலாம். ஆமால, ஆனா எங்க அப்பாவுக்கு இதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாரே. ஆனா எங்க அக்கா கேட்டா ஓகே சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஐயோ, இப்பதான் போய் அவளை திட்டிட்டு வந்தேன், எப்படி போய் கேக்குறதுடி? சரி சரி இருங்க, நான் போய் கேட்டு பாக்குறேன். அனு வெண்ணிலா கிட்ட போய் பேச்சுலர் பார்ட்டி பத்தி பேசுறா. வெண்ணிலாக்கா இங்க பாரு, உன்கிட்ட ஒண்ணு பேசணும். என்ன கூப்பிட்ட இப்போ? அக்காவா? இப்போதானடி இதை திட்டிட்டு போன, அதுக்குள்ள என்ன வந்து அக்காவை கூப்பிடுற? சரியில்லையே, என்ன விஷயம் ஃபர்ஸ்ட் அதை சொல்லு. அக்கா, நம்ம ஏன் பேச்சுலர் பார்ட்டி செலிப்ரேட் பண்ணக்கூடாது? உன் ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வச்சு நம்ம ஒன்னா ஜாலியா பார்ட்டி பண்ணலாம்ல. என்னடி சொல்ற, பேச்சுலர் பார்ட்டியா? ஐயோ, அதெல்லாம் அப்பா ஒத்துக்க மாட்டாரு. அக்கா, நீ சொன்னா அப்பா கேப்பாருக்கா. ப்ளீஸ் ப்ளீஸ், என் செல்ல அக்கால. கல்யாணத்துக்கு முடிதான் இதெல்லாம் செலிப்ரேட் பண்ண முடியும், அதுக்கப்புறம் இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காதுக்கா. வெண்ணிலாவும் அனு சொன்னதை கேட்டு அவங்க அப்பா கிட்ட போய் பேச்சுலர் பார்ட்டி பத்தி பேசுறா. அப்பா, எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி பேச்சுலர் பார்ட்டி பண்ணணும்னு ஆசையா இருக்குப்பா. என்னது பேச்சுலர் பார்ட்டியா? என்ன சொல்கிற வெண்ணிலா, உனக்கு இதெல்லாம் பிடிக்காதே, நீ இதெல்லாம் கேட்க மாட்டியம்மா? யாரு கேட்க சொன்னான்னு எனக்கு இப்போதான் புரியுது. எனக்கு ஆசையா இருக்குப்பா, ப்ளீஸ்ப்பா, எனக்காக பேச்சுலர் பார்ட்டிக்கு ஓகே சொல்லுங்கப்பா. சரி வெண்ணிலா, உனக்காக ஒத்துக்கிறேன். ஆனால் நம்ம மாப்பிள்ளை வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிடலாம். பேச்சுலர் பார்ட்டி மாதிரி வேண்டாம், ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி மாதிரி ஒன்றா அரேஞ்ச் பண்ணி எல்லாரும் ஜாலியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் கூப்பிட போறீங்களா? வேணாம்ப்பா, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மட்டும் போதும், அவங்களாம் வந்தால் ஜாலியாகவே இருக்காது. நீ சும்மா இரு, நீ இதெல்லாம் இந்த பேச்சுலர் பார்ட்டியை கேட்ட எனக்கு நல்லாவே தெரியும். ஒழுங்காக கெட் டுகெதர் பார்ட்டி மாதிரி கொண்டாடலாம். ஷேகர் சொன்ன மாதிரி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வந்து பார்ட்டியில கலந்துக்கிட்டாங்க. அனு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாரும் ஜாலியா பார்ட்டியில என்ஜாய் பண்ணாங்க. இந்த மாப்பிள்ளை ரொம்ப அழகா இருக்காரு. இந்த குண்டு மூஞ்சிக்கு போய் இப்படி ஒரு மாப்பிள்ளையா? எப்படியாச்சும் இவன் கல்யாணத்தை நிறுத்தணும். என்ன பண்ணலாம்? அனு யோசிச்சு பார்ட்டில கூல் ட்ரிங்க்ஸ் பதிலா ட்ரிங்க்ஸை மிக்ஸ் பண்ணி வெண்ணிலாக்கு கொடுத்துடுறா. அப்போ என்ன ஆச்சுன்னா, வெண்ணிலா அனு கொடுத்த ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு ஃபுல்லா மயக்கத்துல சம்மர் டான்ஸ் ஆடி மயங்கி கீழே விழுறா. வெண்ணிலா ட்ரிங்க்ஸ் குடிச்சு டான்ஸ் ஆடின பார்த்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இவ என்ன இப்படி குடிச்சிட்டு ஆடுறான்னு கோவமா கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. வெண்ணிலாவோட அப்பா சேகர் வெண்ணிலா மயக்கம் போட்டு கீழே விழுந்த அப்புறம் வெண்ணிலாவை தூக்கிட்டு போய் ரூம்ல படுக்க வச்சிடுறாரு. மயக்கம் தெளிஞ்சு எழுந்த வெண்ணிலா தன்னோட அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்றா. அப்பா, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்லப்பா. கடைசியா அனு ஒரு ஜூஸ் கொடுத்தா, அது மட்டும்தான்ப்பா ஞாபகம் இருக்கு. எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியலப்பா. நடந்த எல்லா விஷயத்தையும் சேகர் வெண்ணிலா கிட்ட சொல்றாரு. ஐயோ, நான் இப்படிலாம் பண்ணனாப்பா, சாரிப்பா, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை என்னாச்சுன்னு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இருந்தாங்கல்ல, அவங்க என்ன நினைச்சிருப்பாங்களோ தெரியல. இப்போ என்னப்பா பண்றது? நீ கவலைப்படாத வெண்ணிலா, எல்லாம் இந்த அனு தான் பண்ணியிருக்கா. இவன் ஏன் தான் இப்படி இருக்காளோ, நீ நல்லா இருந்தாலே அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்பா, நான் எதுவும் பண்ணலப்பா.
நீ வாயை மூடு, எதுவும் பேசாத. உங்க அக்கா தானே அவ, ஏன் இப்படிலாம் பண்ற? அவன் நல்லா இருந்தா உனக்கு சுத்தமா பிடிக்காதே, போ இங்க இருந்து. ஷேகர் மாப்பிள்ளை வீட்டுக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி மன்னிப்பு கேக்குறாரு. வெண்ணிலா கல்யாண நாள் நெருங்குறதுனால கை கால்ல மெஹந்தி வைக்கணும்னு ஆசைப்பட்டா. அம்மா, எனக்கு மெஹந்தி வச்சுக்கணும்னு ஆசையா இருக்குமா. அப்போதான் மேரேஜ் அப்போ கை கால்லாம் அழகா இருக்குமா. ஏய் குண்டு பண்ணி, உனக்கு மெஹந்தி போடணும்னா ஒரு மருதாணி மரத்தையே வெட்டி அரைக்கணும். அனு, வாய மூடு. அவ கல்யாண பொண்ணு, சும்மா அவளை குண்டு குண்டுலாம் கலாய்க்காத, கூப்பிடாத. மெஹந்தி போடணும்னு அவளுக்கு ஆசையா இருக்கு, அவ போட்டுக்கிட்டோம். மெஹந்தி போட யார கூப்பிடலான்னு லக்ஷ்மி, அனு, வெண்ணிலா எல்லாரும் யோசிச்சாங்க. அப்போ அனு இப்படி சொல்றா, எனக்கு தெரிஞ்ச ஃபேமஸ் மெஹந்தி ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்கள கூப்பிடலாம், நல்லா போடுவாங்க. ஒன்றும் தேவையில்லை, நான் ஆல்ரெடி ஃபோனில் ஒருத்தவங்கள பார்த்து வச்சிருக்கேன், அவங்கள தான் கூப்பிட போறேன். யார் நல்லா போடுவாங்களோ அவங்கள கூப்பிடுங்க. மறுநாள் மெஹந்தி போட மெஹந்தி ஆர்டிஸ்ட் வராங்க. வெண்ணிலாக்கும் அனுக்கும் மெஹந்திலாம் போட ஆரம்பிக்கிறாங்க. மெஹந்தி அக்கா, எனக்கு 2 கை ஃபுல்லா, அப்புறம் என் கால் எல்லாம் அழகா போட்டு விடுங்க. ஆமா ஆமா, அப்படியே உடம்பு ஃபுல்லா நீயே போட்டுக்கோ. அக்கா, எனக்கும் 2 கை ஃபுல்லா போடணும். அந்த நேரம் பார்த்து அனுவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. அனு, என்னடி பண்ற? மெஹந்திலாம் பலமா இருக்கு. உங்க அக்கா கல்யாணம் பொண்ணா இல்ல நீ கல்யாணம் பொண்ணா? பின்ன என்னடி பண்ண சொல்ற? எங்க வீட்டுல இவ கல்யாணத்தை சாக்கா வச்சுதான் எல்லாம் வாங்க முடியும். அப்புறம் இவ்வளவு கிராண்டாலாம் எனக்கு எடுத்து தர மாட்டாங்க. அதான் இப்பவே நான் எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன். சரி சரிடி. உங்க அக்கா வைக்கிற மெஹந்தி ரொம்ப அழகா இருக்குடி. அது என்னடி, அவ கையில எவ்வளவு மெஹந்தி போட்டாலும் பத்தவே பத்தாது. இரு, கொஞ்ச நேரத்துல நீயே பாப்ப. மெஹந்தி போட்டு கொஞ்ச நேரம் அப்புறம் எல்லாரும் கையில கழுவி பார்த்தாங்க. அனு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அம்மாக்கெல்லாம் மெஹந்தி சூப்பரா பத்தி இருந்துச்சு. ஆனா பாவம் வெண்ணிலா கைக்கு மட்டும் மெஹந்தி ஒட்டவே இல்லை. நான் தான் அப்பவே சொன்னலடி, மெஹந்திலாம் இவளுக்கு ஒட்டாதுன்னு. நல்லா தின்னு தின்னு உடம்பு ஃபுல்லா கொழுப்பு வச்சிருக்கா, அத கையில ஒட்டவே இல்லை. அனு சொன்னதை கேட்ட வெண்ணிலாக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்போ அந்த நேரம் பார்த்து வெண்ணிலாவோட ஃப்ரெண்ட் செல்வி வெண்ணிலாவை பார்க்க வரா. வாமா செல்வி, கரெக்டான டைம்ல வந்திருக்க. போய் உன் ஃப்ரெண்ட பாரு, ஒரே அழுதுட்டே இருக்கா. நீ போய் பேசுமா அவகிட்ட. வெண்ணிலா, என்னடி, என்ன கவலையா இருக்க? வெண்ணிலா நடந்த விஷயத்த செல்வி கிட்ட சொன்னா. இவ்வளவுதானா வெண்ணிலா, இதுக்கா நீ அழுவுற? இரு, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். செல்வி வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட வெண்ணிலா மெஹந்தி பத்தி சொன்னா. அவங்க அம்மாவும் வெண்ணிலாக்காக வீட்டு பின்னாடி இருக்க மருதாணி மரத்துல இருக்க மருதாணி எல்லாம் பறிச்சு நல்லா அரைச்சி ஒரு கவர்ல போட்டு வெண்ணிலா கிட்ட கொடுக்க சொன்னாங்க. செல்வியும் அவங்க அம்மா கொடுத்த மருதாணி எல்லாத்தையும் வெண்ணிலா கிட்ட கொடுத்தா. வெண்ணிலா, இந்த மருதாணி எங்க வீட்டுல அரைச்சது, நல்லா பத்தும், நீ வச்சு பாரு, எங்க அம்மா கொடுத்து விட்டாங்க உனக்காக. அப்படியாடி செல்வி? சரி, ஆனா எனக்கு யாரு வச்சு விடுவா? இப்போ எனக்கு வைக்க தெரியாதே. சரிடி, கொடு, நானே வச்சு விடுறேன் உனக்கு. வெண்ணிலாக்கு செல்வி 2 கை கால் ஃபுல்லா மருதாணி வச்சு விட்டா. கொஞ்ச நேரம் அப்புறமா அந்த மருதாணி எல்லாம் வெண்ணிலா கழுவி பார்த்ததும் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. செல்வி, நீ சொன்ன மாதிரி மருதாணி சூப்பரா பத்தி இருக்குடி. எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் டி செல்வி. வெண்ணிலாவோட அம்மாவும் செல்விக்கு நன்றி சொன்னாங்க.